ஹலோ எவ்ரிவன், இது ஃபேட் லாஸ் சீரிஸில் வீடியோ நம்பர் 4. ஃபேட் லாஸ்க்கு எந்த எக்ஸசைஸ் வந்து பெஸ்ட்டு? ஆனால் சில அட்வர்டைஸ்மெண்ட்டில் நீ எக்ஸசைஸே பண்ண வேணாம், எக்ஸசைஸே பண்ணாமல் ஃபேட் லாஸ் பண்ணலாம்னு சொல்கிறாங்களே. இப்போ எது உண்மை இல்லை என்ன பண்ணணும்? இப்போ எக்ஸசைஸே பண்ணணும்னு நீங்கள் நினச்சா கூட எது கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் ஃபுல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓட்டி விட்டு பார்க்காதீங்க, அப்புறம் சொல்ல வர விஷயம் வந்து கொஞ்சம் புரியாமல் போக சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். சேனல் இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஃபேட் லாஸ் சீரிஸில் ப்ரீவியஸாக வந்த வீடியோஸையும் செக் பண்ணிடுங்க. ஸோ சொல்ல வரக்கூடிய கான்செப்ட் உங்களுக்கு இன்னுமே தெளிவாக புரியும். இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். முதல்ல வந்து எக்ஸசைஸ் பண்ணணுமா வேண்டாமா? ஸோ இது வந்து நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு கொஷின். ஆமாம், கண்டிப்பாக எக்ஸசைஸ் பண்ணி தான் ஆகணும். நீங்கள் ஃபேட் லாஸ் பண்ணுறீங்களோ, மசில் கெயின் பண்ணுறீங்களோ, இல்லை மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, கம்பல்சரி எக்ஸசைஸ் இஸ் மஸ்ட். சரி, இப்போது எக்ஸசைஸை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு கான்செப்ட் ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். அதாவது மெயின்டெனன்ஸ் கேலரி, டிடின்னு சொல்லுவாங்க, டோட்டல் டெய்லி எனர்ஜி எக்ஸ்பெண்டிச்சர். அதாவது உங்களுடைய உடம்பு ஒரு நாளைக்கு செயல்படுறதுக்கு எவ்வளவு கேலரிஸ் தேவை, அதாவது எவ்வளோ எனர்ஜி தேவை அப்படிங்கிற ஒரு கேல்குலேஷன். ஸோ அதை 4 டிவைட் பண்ணுவாங்க. அது 4 என்னென்ன அப்படின்னா பிஎம்ஆர், டிஎஃப், நீட், ஈட். இப்போது இதில் அந்த நீட் ஈட்டுன்னு 2 சொன்னேன்ல. ஸோ அது என்னென்னா, நீட் அப்படின்னா நான் எக்ஸசைஸ் ஆக்டிவிட்டி தெர்மோஜெனிசிஸ், ஈட் அப்படின்னா எக்ஸசைஸ் ஆக்டிவிட்டி தெர்மோஜெனிசிஸ். இது ரெண்டுமே உங்கள் பாடி மூவ் பண்ணுறதுக்கும் சரி, நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கும் சரி, இது ரெண்டுமே நம்ம பாடி மூவ்மெண்ட்டுக்காக யூஸ் பண்ணக்கூடிய கேலரிஸ். இப்போ நீட் அப்படிங்கிறப்ப நீங்கள் டெய்லி ஆக்டிவாக இருக்கீங்க த்ரூ அவுட் த டே. ஃபார் எக்ஸாம்பிள், வீட்டில் ஏதாவது வேலை பார்க்குறீங்க, க்ளீன் பண்ணுறீங்க, வாஷ் பண்ணுறீங்க, வீட்டை தொடக்கிறீங்க, இந்த மாதிரி ஒரு டே ஃபுல்லாக நீங்கள் எவ்வளோ ஆக்டிவாக இருக்கீங்களோ அது வந்து நீட். ஈட் அதாவது எக்ஸசைஸ் ஆக்டிவிட்டி தெர்மோஜெனிசிஸ். ஈட் அப்படின்னா இது வந்து நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறோம்ல, அதுக்கு எவ்வளோ கேலரி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் ஈட். இப்போது இது ரெண்டுமே கம்பைன் பண்ணால் ஒரு 20 to 25% வரும். அப்போது ஒரு அப்ராக்சிமேட்டாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு 400 to 500 கேலரிஸ் வரும்னு வச்சுக்கோங்களேன். லைக் நான் சொல்கிறது வந்து ஒரு அப்ராக்சிமேட்டான ஒரு வேல்யூ தான். உங்களுடைய உடம்பு ஒரு 300 ஒரு 500 கேலரி வரைக்கும் உங்களுடைய இந்த நீட் அண்ட் ஈட் இதுக்காக ஸ்பெண்ட் பண்ணும். ஸோ இப்போ நிறைய பேர் பண்ணக்கூடிய ஒரு தப்பு என்ன அப்படின்னா, எய்தர் டோட்டலாக இந்த ஆக்டிவிட்டியவே நெக்லெக்ட் பண்ணிடுவாங்க, இல்லை நான் எக்ஸசைஸ் மட்டுமே பண்ணி நான் என்னுடைய ஃபேட் லாஸ் ப்ராசஸ் வந்து என்ன எஃபிஷியன்ட் ஆக போகிறேன், இல்லை நான் என்னுடைய ஃபுட் சேஞ்சஸ் எதுவும் நான் பண்ண போகிறது கிடையாது, பட் என்னுடைய ஆக்டிவிட்டி லெவலை மட்டும் நான் இன்க்ரீஸ் பண்ணுறதுனால நான் ஃபேட் லாஸ் பண்ண ட்ரை பண்ணணும் அப்படின்னும் சில பேருக்கு ஐடியாஸ் இருக்குது. இந்த 400 to 500 கேலரி அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு நேர சாப்பாடுன்னு வச்சுக்கலாமே. இப்போ நீங்கள் வந்து அந்த 400 to 500 கேலரியை வந்து த்ரூ அவுட் த டே உங்களுடைய ஆக்டிவிட்டி மூலமாக நீங்கள் பேர்ன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, நீங்கள் ஆக்சுவலி ஃபுல் டே நீங்கள் ஆக்டிவாக இருக்கணும். நீங்கள் அதுக்காக வந்து நீங்கள் லைக் நிறைய பேர் நடந்துக்கிட்டே இருப்பாங்க, வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா வேலைகளும் செய்வாங்க, அந்த மாதிரி இருக்கலாம், இல்லை எக்ஸசைஸ் ரொம்ப அதிகமாக பண்ணுவாங்க, இந்த மாதிரி பண்ணுவாங்க. பட் இது லாங் டேர்முக்கு நம்மளுடைய லைஃப் ஸ்டைலில் இது எப்படி இருக்க போகுதுன்றது ரொம்ப முக்கியம். இந்த பர்டிகுலர் பீரியடுக்காக தான் நீங்கள் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஒரு பாயிண்டில் உங்கள் ரிசல்ட் கிடச்சோன்னே இதை ஸ்டாப் பண்ணிடுவீங்க. அப்போ இமீடியட்டாக நீங்கள் இவ்வளோ ஆக்டிவாக இல்லாதப்போ உங்களுடைய பாடிக்கு தேவைப்படக்கூடிய எனர்ஜி லெவல் குறைய ஆரம்பிக்கும். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணுவீங்க, வழக்கமாக சாப்பிடக்கூடிய அளவே சாப்பிட்டுக்கிட்டு இருப்பீங்க. ஆனால் முதல்ல நீங்கள் ஆக்டிவாக இருந்திருப்பீங்க, இப்போ அந்த ஆக்டிவிட்டி லெவல் குறையுது. அப்போது உங்களுடைய ஃபுட்டில் சேஞ்சஸ் கிடையாது, உங்கள் ஆக்டிவிட்டி லெவலில் தான் சேஞ்சஸ் இருக்குது. ஆட்டோமேட்டிக்காக அந்த எக்ஸஸாக இருக்கக்கூடிய கேலரிஸ் எல்லாமே பாடியில் ஃபேட்டாக ஸ்டோர் ஆக ஆரம்பிச்சிடும். உடனே நீங்கள் என்ன நினைப்பீங்க, நான் கஷ்டப்பட்டு குறைச்சேன், பட் கொஞ்சம் லிபரலாக இருந்துட்டேன், இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா என்னுடைய வெயிட் எல்லாமே ரீகெயின் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வருத்தப்படுறதுக்கான சான்சஸும் இருக்குது. இந்த ரீசனால் தான் எப்போவுமே ஒரு சேஞ்சஸை வந்து ஒரு லைஃப் ஸ்டைலாக மாற்றுங்கன்னு சொல்கிறத தவிர ஒரு குறிப்பிட்ட பீரியடுக்கு மட்டும் பண்ணாதீங்க அப்படின்னு. அப்படி பார்க்குறப்போ ஒரு விஷயம் நான் வச்சுக்கோங்க, எக்ஸசைஸ் மட்டுமே பண்ணி நான் உடம்பை குறைக்க போகிறேன் அப்படின்னு எடுக்கிறதும் தப்பு. எக்ஸசைஸே நான் பண்ண வேண்டாம், வெறும் ஃபுட்டை மட்டுமே நான் கட் பண்ணி குறைக்கிறேன் அப்படின்னு நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு விஷயமும் தப்பு. இப்போ ஃபுட்டை மட்டும் கட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா, இப்போ ஒரு 400 to 500 கேலரிஸ் வந்து உங்களோட மெயின்டெனன்ஸில் இருக்குது, நீங்கள் அதை குறைப்பீங்க. இப்போ 2000 கேலரி இருக்குது, ஒரு 500 கேலரி குறைக்கணும்னா ஒரு 1500 கேலரி நீங்கள் ஆக்டிவாக இல்லை. ஸோ அந்த 500 அப்படியே மைனஸ் பண்ணிக்கலாம், மிச்சம் இருக்கிற 1500 இப்போ உங்கள் பாடிக்கு அவ்வளோதான் தேவைன்னா ஈக்குவல் ஆயிடுச்சு. நீங்கள் எதுவும் லூஸ் பண்ண மாட்டீங்க, நீங்கள் மெயின்டைன் தான் பண்ண போகிறீங்க. இப்போ இன்னமும் கம்மியாக சாப்பிட்டா தான் நீங்கள் லூஸ் பண்ணுவீங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க, ஃபுட்டை இன்னும் கட் டவுன் பண்ணுவீங்க. 1500 கேலரிக்கு கீழே உங்களுடைய ஃபுட் இன்டேக் குறையுது அப்படின்னா அது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அப்போ ரொம்ப கம்மியாக சாப்பிட்டு அதை உங்களால் மேனேஜ் பண்ண முடியாமல் நீங்கள் அதை குவிட் பண்ணலாம். அதே மாதிரி இந்த பர்டிகுலர் ப்ராசஸ் வந்து கண்டிப்பாக உங்களோட டே டு டே லைஃப்பை அஃபெக்ட் பண்ணும். இதனால தான் இதை மட்டும் பண்ணலாம், அதை மட்டும் பண்ணலான்னு ஜஸ்ட் ஒரு சிங்கிள் ஸ்டெப்போ இல்லை ஒரு விஷயத்தை மட்டுமே டார்கெட் பண்ணாதீங்க. நீங்கள் ஓவராலாக பண்ணக்கூடிய சேஞ்சஸை பண்ணணும். ஸோ எக்ஸசைஸ் இஸ் மஸ்ட், அதோட ரொம்ப முக்கியம். ஃபேட் லாஸ் ஃபேஸில் கம்பல்சரி எக்ஸசைஸ் நீங்கள் பண்ணி தான் ஆகணும். ஆனால் எக்ஸசைஸ் மட்டுமே பண்ணி நான் குறைச்சிக்குவேன் அப்படின்ற பிளான் மட்டும் பண்ணிக்காதீங்க. சரி, இப்போ நான் வந்து எக்ஸசைஸ் பண்ணிடுறேன், என்ன பண்ணுறது? ஏன்னா இந்த ஆன்லைனில் ஏதாவது
எக்ஸசைஸோ இல்லை இந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பற்றி நீங்கள் சர்ச் பண்ண போனீங்க அப்படின்னா நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கும். அதில் ரொம்ப முக்கியமாக வந்து இந்த வெசஸ் போட்டுருவானுங்க, ரன்னிங் வெசஸ் வாக்கிங், இதில் எது பெஸ்ட்டு, ரன்னிங்லேயே ஜாகிங் பண்ணலாமா இல்லை ரன்னிங் பண்ணலாமா, இல்லைனா ஸ்கிப்பிங் பண்ணலாமா, இப்படி ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியுமே இது பெஸ்ட்டாக அது பெஸ்ட்டாக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பேரிசன் போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. நம்ம என்ன பண்ணுவோன்னா அவங்க கம்பேரிசனில் ஒரு கன்க்ளூஷன் கொடுத்துருப்பாங்கல்ல, அதை நம்ம பிக் பண்ணி நம்ம பண்ண ஆரம்பிச்சிடும். காரணம் என்ன அப்படின்னா அது பெஸ்ட்டு, ஸோ அதை ட்ரை பண்ணோன்னா நம்மளுடைய ஃபேட் லாஸ் வந்து ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்கும் அப்படின்னு. இப்படி செலக்ட் பண்ணாதீங்க. அதாவது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியில் 2 விஷயமா இருக்கும். ஒன்று வந்து ரெசிஸ்டன்ஸ் ட்ரைனிங், அதாவது உங்களுடைய மசில்ஸ்க்காக நீங்கள் ட்ரெயின் பண்ணுறது. அது வந்து உங்கள் பாடி வெயிட் யூஸ் பண்ணலாம், ரெசிஸ்டன்ஸ் பேண்ட் யூஸ் பண்ணலாம், நீங்கள் வெயிட்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி பண்ணக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் ட்ரைனிங். அடுத்தது வந்து கார்டியோவாஸ்குலர் ட்ரைனிங், அதாவது நம்மளுடைய ஹார்ட் ஹெல்த்துக்காக நம்ம பண்ணக்கூடியது. இது வந்து நீங்கள் பண்ணக்கூடிய எல்லா கார்டியோவுமே, லைக் வாக்கிங்கோ, ரன்னிங்கோ, ஜாகிங்கோ, லைக் ஸ்விம்மிங், ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்து கார்டியோ பேஸ் பண்ணி தான் வரும். இப்போது இந்த 2மே நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், 2மே தேவை. காரணம் ஒன்று மட்டும் இருந்தால் போதும், இன்னொன்று இல்லாட்டி பரவாயில்ல அப்படின்றது கிடையாது. நீங்கள் உள்ளேயும் வெளியேயுமே ஹெல்த்தியாக இருக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா 2யுமே இன்க்ளூட் பண்ணுங்கள். சரி, 2உடைய பெனிஃபிட்ஸ் என்னன்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்த்தலாம். முதல்ல ரெசிஸ்டன்ஸ் ட்ரைனிங். ரெசிஸ்டன்ஸ் ட்ரைனிங் நீங்கள் பண்ணுற காரணத்தினால உங்களுடைய மசில் ப்ரிசர்வ் ஆகும், மசில் க்ரோத்துக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும், உங்கள் பாடி இன்னுமே ஸ்ட்ராங் ஆகும், உங்களுடைய போனுடைய டென்சிட்டி நல்லா இம்ப்ரூவ் ஆகும். நம்ம இந்த ஃபேட் லாஸ் ஃபேஸில் இன்னும் ஒரு பெட்டரான ஒரு பாடி ஷேப்புக்கு நம்ம வர ஆரம்பிப்போம். அதே மாதிரி நம்மளுடைய ஸ்டாமினா லெவல், நம்மளுடைய ஸ்ட்ரென்த் லெவல், இது எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும். அடுத்தது கார்டியோ. இது வந்து நம்மளுடைய ஹார்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ ஒரு லாங் டேர்மில் உங்களுடைய ஹார்ட் எவ்வளோக்கு எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கோ அந்த அளவுக்கு உங்கள் பாடியில் பிளட் சர்க்குலேஷன்லேருந்து எல்லாமே நல்லபடியாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் இப்போ ரெசிஸ்டன்ஸ் ட்ரைனிங்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வைங்களேன், நீங்கள் மசிலை ட்ரெயின் பண்ணுறீங்க. நம்ம மசில் என்ன பண்ணும், நம்ம பாடியில் கிளைக்கோஜன் வந்து மசில்ஸில் தான் ஸ்டோர் ஆகும். ஸோ மோர் மசில்ஸ் ஈக்குவல் டு மோர் ஸ்டோரேஜ் ஆஃப் கிளைக்கோஜன். கிளைக்கோஜன்லாம் வேறு ஒன்றும் கிடையாது, கார்போஹைட்ரேட்டுடைய ஸ்டோர்டு ஃபார்ம் தான். ஸோ அப்படிங்கிறப்ப உங்களுடைய ஃபுட் இன்டேக் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும், நீங்கள் இன்னுமே நிறைய சாப்பிட்லாம். அதே மாதிரி நம்ம பாடி வந்து குளுக்கோஸை அப்சர்வ் பண்ணக்கூடிய எஃபிஷியன்சியும் இந்த ரெசிஸ்டன்ஸ் ட்ரைனிங்னால நடக்குது. அதனால நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டைஸ் பண்ணுறது ரெசிஸ்டன்ஸ் ட்ரைனிங்கை ப்ரியாரிட்டைஸ் பண்ண ஆரம்பிங்க. நீங்கள் இது வரைக்கும் எக்ஸசைஸ் பண்ணாத ஆட்களாக இருக்கீங்க அப்படின்னா கம்பல்சரி எக்ஸசைஸ்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள், அதுதான் கரெக்டாக இருக்கும். மினிமம் ஒரு வாரத்தில் 3லேருந்து 5 நாள் அப்படின்னு செட் பண்ணிக்கோங்க. மினிமம் 3 நாள்னு சொன்னதே அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணுறதே ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன் தான். அதுக்காக நிறைய பேர் பண்ணுவாங்க, தினமும் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் நீங்கள் கம்பல்சரி எக்ஸசைஸ் பண்ணி ஆகணும், நீங்கள் வாரத்தில் 7 நாளுமே எக்ஸசைஸ் பண்ணணும், இல்லை 6 நாள் எக்ஸசைஸ் பண்ணணும்னு எல்லாத்தையுமே ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு தான் கொண்டு போவாங்க. அந்த அளவுக்கு அதை பிக் பண்ணாதீங்க. நீங்கள் பண்ண வேண்டியது ஒரு மினிமம் டைம்லைன், ஒரு மினிமமான டேஸ், இதை செட் பண்ணுங்கள். அதே மாதிரி 1 மணி நேரம் இல்லை 2 மணி நேரம் எக்ஸசைஸ் பண்ணால் தான் உனக்கு ரிசல்ட் அப்படின்னு சொல்லி டைம் பேஸ் பண்ணது கிடையாது எக்ஸசைஸ் எல்லாமே. நீங்கள் பண்ணக்கூடிய எக்ஸசைஸை அந்த பர்டிகுலர் டைமில் எஃபிஷியண்ட்டாக நீங்கள் பண்ணிங்கன்னா அதுவே போதுமானது. ஒரே விஷயம், உங்களோட எக்ஸசைஸ் சேலஞ்சிங்காக வச்சுக்கோங்க. இனிஷியல் டேஸில் கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கும். ஸோ நீங்கள் இது வரைக்கும் ஒர்க் அவுட்டே பண்ணாத ஒருத்தவங்க எக்ஸசைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க பாடியில் மசில் பெயின் இருக்க தான் செய்யும். அது ஒரு வாரத்தில் அது போயிடும். அப்போ அந்த இனிஷியல் 1 வாரம் 10 நாள் என்ன பண்ணுங்கள், லைட்டான எக்ஸசைஸாக வச்சுக்கோங்க. ரொம்ப ஹெவியாக உங்களுடைய அந்த எந்தூசியாசம்லாம் மொத்தமாக அந்த ஒர்க் அவுட்டில் காமிச்சிடாதீங்க. சும்மா லைட்டாக கேஷுவலாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த டாம்ஸ் போனதுக்கு அப்புறமேல் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய இன்டென்சிட்டியை, உங்களுடைய லோடை எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ப்ராப்பரான ஃபார்ம் தெரிஞ்சு நீங்கள் பண்ணலாம். ஆனால் ரெசிஸ்டன்ஸ் ட்ரைனிங் மஸ்ட். ஸோ இதை நீங்கள் வீட்டில் ஒர்க் அவுட் பண்ண டிசைட் பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் ஜிம்முக்கு ஜாயின் பண்ணாலும் சரி, உங்களுடைய விருப்பம். ஸோ இது ஃபஸ்ட்டு. சரி, ரெசிஸ்டன்ஸ் ட்ரைனிங் முடிஞ்சிருச்சு. இப்போ கார்டியோ நான் எப்படி பண்ணுறது? இல்லை ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின் இருக்குது நிறைய பேருக்கு, கார்டியோ நிறைய பண்ணேன் அப்படின்னா உங்கள் மசில் லாஸ் நடந்துடும் அப்படிம்பாங்க. ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, அது வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி எதுவுமே பண்ணாமல் வெறும் கார்டியோவை மட்டுமே ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியாக பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக மசில் லாஸ் நடக்க தான் செய்யும். இதுவும் தான் ஒரு முக்கியமான ஒரு ரீசன் நம்ம ரெசிஸ்டன்ஸ் ட்ரைனிங்கை ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டைஸ் பண்ணுறதுக்கு. ஏன்னா ரெசிஸ்டன்ஸ் ட்ரைனிங்னால உங்களுடைய மசில் வந்து ப்ரிசர்வ் பண்ணப்படும். அதே மாதிரி உங்களுடைய ஃபுட் நியூட்ரிஷனும் நீங்கள் கரெக்ட் பண்ணுறப்ப இந்த மசில் ரிட்டன்ஷனும் சரி, உங்களுடைய ஃபேட் லாஸ் ப்ராசஸும் சரி ரொம்பவே எஃபிஷியண்ட்டாக நடக்கும். அதனால் ரெசிஸ்டன்ஸ் ட்ரைனிங்க்கு அப்புறம் நீங்கள் செட் பண்ணக்கூடிய கார்டியோ வந்து ப்ராப்ளம் கிடையாது. எப்போ நீங்கள் ரொம்ப எக்ஸஸாக பண்ணாத பொழுது, உங்களுடைய நியூட்ரிஷனில், அதாவது உங்களுடைய ப்ரோட்டீன் லெவல் ப்ராப்பராக நீங்கள் எடுத்துக்காதப்ப, நீங்கள் ரெசிஸ்டன்ஸ் ட்ரைனிங்கை கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கார்டியோவுக்கும், ரன்னிங்க்கும், ஜாகிங் இந்த மாதிரி கார்டியோ ரிலேட்டட் விஷயங்களுக்கு நீங்கள் அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ மசில் லாஸ் நடக்கும். ஸோ கார்டியோவை வந்து மினிமலாக வச்சுக்கோங்க. ரொம்ப ப்ரிஃபரபிள் வந்து ஜிம் ஒர்க் அவுட் முடிச்சதுக்கப்புறமேல ஒரு 10 to 15 மினிட்ஸ்னு சொல்லி வச்சுக்கோங்க. அது ஒரு மாடரேட் இன்டென்சிட்டியில் வச்சுக்கோங்க. த்ரூ அவுட் த டே நீங்கள் ஆக்டிவாக இருங்க. முதல்ல சொன்ன மாதிரி இந்த நீட் இது வந்து உங்கள் ஃபேட் லாஸ் ப்ராசஸ் இன்னும் எஃபிஷியண்ட்டாக க்ரியேட் பண்ணுறதுக்குமே ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி நீங்கள் சாப்பிடக்கூடிய உங்களுடைய மெயின்டெனன்ஸ் கேலரி லெவலில் அதுவுமே உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா சில கேலரிஸ் வந்து அதிகப்படுத்தி கொடுக்கும். ஸோ நீங்கள் ஃபேட் லாஸ் ப்ராசஸில் ரொம்பவும் கம்மியாக சாப்பிட மாட்டீங்க. அதே மாதிரி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை நீங்கள் நெக்லெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய பாடி ஃபேட் மட்டும் கிடையாது, பாடியில் இருக்கிற மசில்ஸையுமே லூஸ் பண்ணும். இந்த காரணத்தினால
நம்மளுடைய எண்ட் ரிசல்ட்டில் பார்க்க ரொம்ப குச்சியாக ரொம்ப தின்னான ஷோல்டர்ஸோட இன்னுமே உடம்புல அங்கங்கே கொழுப்பு இருக்குது, இன்னுமே தொப்பை எனக்கு குறையிலே அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரிசல்ட்டில் போய் நம்ம முடிகிற மாதிரி இருக்கும். அதனால் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் மஸ்ட் கரெக்டாக சூஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ ஒர்க் அவுட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு வெப்சைட் ஒன்று இருக்குது, musculandstrength.com சொல்லி. நான் அந்த வெப்சைட்டுடைய லிங்க்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதில் வந்து ஃப்ரீ ஒர்க் அவுட்ஸ் நிறையா இருக்குது. லைக் நீங்கள் டம்பிள் பேஸ் பண்ணியோ, ரெசிஸ்டன்ஸ் பேண்ட் பேஸ் பண்ணியோ, இல்லை ஹோம் ஒர்க் அவுட்டாக இருக்கலாம், இல்லை ஜிம் ஒர்க் அவுட்டாக இருக்கலாம். அதில் இருக்கக்கூடிய ஃப்ரீ பிளான் எது உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கோ அதை எடுத்து பிக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுடைய ஃபேட் லாஸ் ப்ராசஸை இன்னுமே கொஞ்சம் எஃபிஷியன்ட் ஆக்கிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிட்டு என்ன பிடிச்சிருந்து கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சாலும் கமெண்ட்டில் கொஷின் கேட்கலாம், அதை நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். பாய்.